அத்தியாயம் 13. எங்கே முடிக்கலாம்? எந்த ஒரு இயக்கமும் தமிழகத்தில் பயிற்சி முகாம் என்று சிந்திக்கத் தொடங்கும் போதே கொடைக்கானலை யோசிப்பது தவிர்க்க முடியாத விஷயம். உல்ஃபா போன்ற வடகிழக்கு மாநில தீவிரவாத இயக்கம் கூட தமிழ்நாட்டில் கொடைக்கானலை தான் தமது பயிற்சிக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறது. இதற்கு மிக எளிய காரணங்கள் தான். முதலாவது, அந்த மலைப்பகுதியின் அடர்த்தி, யாரும் எளிதில் ஊடுருவ முடியாத தன்மை, மறைவாக செயல்பட வசதியான இயற்கை சூழல், மக்கள் தொகை குறைவு, பிரச்சனை இல்லாத இடம். முருகனும் தங்கள் பணியை செய்ய ஆட்களை தயார் செய்வதற்கு கொடைக்கானல் தான் சரியான இடம் என்று முதலில் நினைத்தார். இலங்கையிலிருந்து வரும்போது எடுத்து வந்திருந்த அந்த 2 தங்கக்கட்டியை புலிகளின் வழக்கப்படி தம்பி அண்ணாவிடம் கொடுத்து பணமாக மாற்றினார்கள். 10 முதல் 15 லட்சம் ரூபாய் வரை அதில் கிடைக்கிறது. அந்த பணத்தை வைத்து கொடைக்கானலில் ஒரு பண்ணையை விலைக்கு வாங்கிவிடுவது. தமிழ் நேஷன் ரிட்ரைவல் ஃபோர்ஸ் என்று ஒரு போர்டு மாட்டிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்து தங்கள் வேலையை பார்ப்பது. கொடைக்கானல் ஆதிவாசி இளைஞர்களை பிடித்து பயிற்சி கொடுத்து அவர்களை கொண்டு ராஜீவ்காந்தியை கொலை செய்வது. இதுதான் ஆரம்பத்தில் அவர்களுக்கு இருந்த திட்டம். முருகன், சிவராசன், பொட்டு அம்மான் 3 பேருக்குமே இது தெரியும். இந்த திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. கொலை நடந்த பிறகு புலன் விசாரணை என்று ஆரம்பித்தால் கொடைக்கானல் ஆதிவாசிகள் தான் மாட்டுவார்கள். தங்களை யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்று கணக்கிட்டு பரபரவென்று அதற்கான பணிகளை தொடங்கினார்கள். ஆனால் இதனை கேள்விப்பட்ட உடனேயே பிரபாகரன் பொட்டம்மானிடம் உடனே இந்த ஏற்பாட்டை கைவிடப் சொல்லி உத்தரவிட்டார். கூடவே கூடாது. இந்திய மண்ணில் முன்னாள் இந்திய பிரதமரை நாம் கொல்ல திட்டமிட்டிருக்கிறோம். நாம் என்னதான் பயிற்சியும் பணமும் கொடுத்தாலும் இந்தியர்கள் அதை செய்ய விரும்ப மாட்டார்கள். விஷயம் தெரிந்ததும் விலகிவிடுவார்கள் அல்லது காரியத்தை கெடுப்பார்கள். கண்டிப்பாக இந்தியர்கள் யாரும் இந்த செயலில் ஈடுபடவே கூடாது. அவர்களுக்கு இறுதி வரை இந்த திட்டம் தெரியவும் கூடாது. கொலைப்பணியை நாம் தான் செய்தாக வேண்டும். இது நமது பணி. நமக்குத்தான் இதன் முக்கியத்துவம் தெரியும், புரியும். இந்தியர்களை ரகசியமாக நமது தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர திட்டத்துடன் அவர்களை நேரடியாக சம்பந்தப்படுத்தவே கூடாது. யாராவது ஓர் இந்திய பெண்ணை உதவிக்கு வைத்து கொள்ளுங்கள். ஆனால் கொலையை நமது தற்கொலைப்படை பிரிவினர் தான் மேற்கொள்ள வேண்டும். அந்த யாராவது ஒரு இந்திய பெண்ணை உதவிக்கு வைத்து கொள்ளுங்கள் என்னும் உத்தரவுக்கான விடைதான் நளினி. எதை செய்தாலும் அந்த இந்திய பெண்ணின் போர்வையில் செய்வது. ஆனால் செய்வது நாமாக இருக்க வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நாமும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். பிரச்சனை இல்லாமல் பணி முடியும் என்று பிரபாகரன் சொன்னார். அதன்படியே திட்டம் வகுக்கப்பட்டது. மறுபுறம் ராஜீவ்காந்தியை எந்த இடத்தில் வைத்து கொள்ளலாம் என்று தீர்மானிக்கும் பொறுப்பு சிவராசனிடம் தரப்பட்டது. சிவராசரின் நண்பரான தொப்புத்துறை ஜெகதீசனுக்கு சகோதரர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் கல்யாணசுந்தரம். இந்த கல்யாணசுந்தரம் டெல்லியில் பிரசிடென்ட் டிராவல்ஸ் என்னும் நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். பிரசிடென்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் யாரென்றால் மணிசங்கர் ஐயரின் மனைவி. அந்த வகையில் தோப்புத்துறை ஜெகதீசனுக்கும் மணிசங்கர் ஐயரை நன்றாக தெரியும். சிவராசன் போட்ட கணக்கு இதுதான். தோப்புத்துறை ஜெகதீசன் மூலம் மணிசங்கர் ஐயரை நெருங்கி பரிச்சயப்படுத்தி கொள்வது. அவர் மயிலாடுதுறை வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தவர். தவிரவும் ராஜீவ்காந்திக்கு நெருங்கிய நண்பர். என்னதான் அன்றைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி பிரச்சாரத்திற்கு ராஜீவ் தமிழகம் வருவது வாய்ப்பில்லை என்று சொல்லி கொண்டிருந்தாலும் மணிசங்கர் ஐயர் எப்படியாவது வரவழைத்தே தீர்வார் என்று சிவராசன் நம்பினார். மணிசங்கர் ஐயரும் அப்போது தனது ஆதரவாளர்களிடம் ராஜீவ் கண்டிப்பாக வருவார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். ராஜீவ்காந்தி தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளுக்கும் வர முடியாது போனாலும் கூட கண்டிப்பாக தமது நண்பருக்காக மயிலாடுதுறை தொகுதிக்கு வராமல் இருக்க மாட்டார். அப்படி வரும்போது மணிசங்கர் ஐயர் உதவியுடன் ராஜீவை நெருங்க முடியும், மாலையிட முடியும், விஷயத்தை முடிக்க முடியும். காரியத்தை முடித்துவிட்டு தப்பிக்க மயிலாடுதுறை மிக சிறந்த இடம். சிறிது தூர பயணத்திலேயே வேதாரண்யத்தை தொற்றுவிட முடியும். அங்கிருந்து இலங்கை செல்வது வெகு சுலபம். இவ்வாறு சிவராசன் திட்டமிட்டு கொண்டிருந்த போதே மே மாதம் தொடக்கத்திலேயே மயிலாடுதுறையில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரத்திற்கு 10ஆம் தேதி ராஜீவ்காந்தி மயிலாடுதுறை வருகிறார் என்று மணிசங்கர் ஐயர் அறிவித்தார். இந்த செய்தி மறுநாள் காலை தினத்தந்தி நாளிதழில் வெளியானது. இது தமிழ்நாடு காவல்துறை இயக்குனருக்கு வியப்பாக இருந்தது. அவர் உடனே கியூ பிரான்ச் பிரிவை அழைத்து, இப்படி செய்தி வந்திருக்கிறதே, நமக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என்று கேட்டார்.
கியூ பிரான்ச் அதிகாரிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தியை தொடர்பு கொண்டு தினத்தந்தி செய்தி பற்றி விசாரித்தார். வாழப்பாடி அடித்துச் சொன்னார், கண்டிப்பாக ராஜீவ் வரும் வாய்ப்பே இல்லை. உண்மையில் ராஜீவ் வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இல்லை. அவர் வரவேண்டாம் என்று வாழப்பாடி ராமமூர்த்தி மிகவும் விரும்பியதுதான் காரணம். தமிழகத்தின் அன்றைய அரசியல் சூழ்நிலை அப்படிப்பட்டது. திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு அப்போது கவர்னர் பர்னாலாவின் ஒப்புதலே இல்லாமல் ஜனாதிபதி வெங்கட்ராமனால் கலைக்கப்பட்டிருந்தது. அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணி வைத்தால் காங்கிரசுக்கு நல்லது என்று எடுத்துச் சொல்லி வாழப்பாடிதான் முன்னின்று அதற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இச்சூழலில் ராஜீவ்காந்தி தமிழ்நாடு வருவாரானால் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் நடக்கலாம். வெறுப்பில் இருக்கும் திமுக தொண்டர்கள் குறைந்தபட்சம் கருப்பு கொடி காட்டினால் கூட தர்ம சங்கடம்தான். எனவே அவர் ராஜீவிடம், நீங்கள் இப்போது தமிழ்நாடு வரவேண்டிய அவசியமே இல்லை. அனைத்து தொகுதிகளிலும் நன்றாகவே வேலை செய்திருக்கு. நாம் ஜெயிப்பது உறுதி. வேறு பலவீனமான மாநிலங்களில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். தமிழகத்தை பற்றிய கவலையை விட்டுவிடுங்கள். நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ராஜீவுக்கு இது பற்றிய பெரிய அபிப்பிராய பேதமோ கிடையாது. அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றாவிட்டாலும் 3 தொகுதிகளுக்காவது தான் வரவேண்டியது அவசியம் என்று நினைத்தார். முதலாவது, அவர் அன்புடன் ஆன்டி என்று அழைக்கும் மரகதம் சந்திரசேகரனின் தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர். அடுத்தது மணிசங்கர் ஐயர் மயிலாடுதுறை தொகுதி. மூன்றாவது ப. சிதம்பரத்தின் சிவகங்கை. 3 பேரும் அவருக்கு மிகவும் முக்கியமானவர்கள். கட்சியை தாண்டி தனிப்பட்ட முறையில் நெருக்கமானவர்கள். தேர்தல் பிரச்சாரத்திற்கு தாம் போகாவிட்டால் வருத்தப்படக்கூடியவர்கள். அவர்கள் தொகுதிகளுக்கு மட்டுமாவது போய்விட வேண்டும் என்று ராஜீவ் நினைத்தார். ஆனால் வாழப்பாடி விடாமல் அவரை வரவேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இந்த சமயத்தில் பொது தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவுகள் பல மாநிலங்களில் முடிவடைந்திருந்தன. ஒரிசா, தமிழகம் எல்லாம் 2ஆம் கட்ட தேர்தலை சந்திக்க தயாராகி கொண்டிருந்த மாநிலங்கள். காங்கிரஸ் கட்சியில் அன்றைக்கு ராஜீவ்காந்தியின் தேர்தல் பிரச்சார திட்டங்களை வகுக்கும் பொறுப்பு மார்க்கெட் ஆல்பாவிடம் இருந்தது. அவர் 2ஆம் கட்ட தேர்தல்கள் நடக்கவிருக்கும் தொகுதிகளையும் அதில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களையும் ஒரு பட்டியலிட்டு 13/5/1991 அன்று ராஜீவுக்கு அனுப்பினார். அதிகமான தொகுதிகள் மிக குறைவான பிரச்சார நாட்களே இருந்த நிலையில் மார்க்கெட் ஆல்பாவே சில தொகுதிகளை குறிப்பிடாமல் முக்கியம் என்று அவர் நினைத்த தொகுதிகளை மட்டும் பட்டியலில் குறிப்பிட்டு, இவற்றில் எங்கே போகலாம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள், ஆனால் தமிழகத்துக்கு ஒரு நாள் தான் தர முடியும் என்று ராஜீவிடம் கேட்டார். ராஜீவ்காந்தி பட்டியலை வாங்கி வேகமாக ஒரு பார்வையை பார்த்தார். அதில் தமிழக தொகுதிகளுள் வாழப்பாடி ராமமூர்த்தியின் கிருஷ்ணகிரி, மணிசங்கர் ஐயரின் மயிலாடுதுறை, சிதம்பரத்தின் சிவகங்கை எல்லாம் இருந்தன. ஒன்று மட்டுமில்லை. ராஜீவ் மெலிதாக புன்னகை செய்தார். இன்க்ளூட் ஆன்டி கான்ஸ்டிடென்சி என்று எழுதி கையெழுத்திட்டு திரும்பி கொடுத்தார். அது மரகதம் சந்திரசேகரின் தொகுதியான ஸ்ரீபெரும்புதூர். அத்தியாயம் முற்று. அத்தியாயம் 14. ஆன்டி. மார்க்கெட் ஆல்பாவுக்கு அது தர்ம சங்கடம்தான். ஆனாலும் ராஜீவின் விருப்பம் என்பதால் மீண்டும் சுற்றுப்பயண திட்டத்தை சற்று மாற்றியமைத்து 17/5/91 அன்று வேறொரு சார்ட் அனுப்பினார். அதன்படி ராஜீவின் தமிழ்நாடு சுற்றுப்பயண காலம் 1.5 நாட்களாக நீட்டிக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த ராஜீவ், கண்டிப்பாக 1.5 நாட்கள் முடியாது, ஒரு நாள்தான். ஆனால் ஆன்டியின் தொகுதி அதற்குள் வர வேண்டும். வேண்டுமானால் பிரபுவின் தொகுதியை நீக்கிவிடலாம் என்று சொல்லிவிட்டார். வேறு வழியில்லை என்பது தவிர இதனால் வேட்பாளர்களுக்கு மனசங்கடம் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு மார்க்கெட் ஆல்பாவுக்கு உண்டு. அதன்படியே திட்டம் தயாரானது. 20ஆம் தேதி புவனேஸ்வரில் பயணம் செய்யும் ராஜீவ் மறுநாள் விசாகப்பட்டினத்தில் இறங்கி அங்கிருந்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு வந்து 21ஆம் தேதி இரவு அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீபெரும்புதூர் வருவார். மரகதம் சந்திரசேகரின் தொகுதியில் பொதுக்கூட்டம் முடிந்ததும் இரவு ஸ்ரீபெரும்புதூரிலேயே தங்கிவிட்டு மறுநாள் காலை 7 மணிக்கு அதே ஹெலிகாப்டரில் பாண்டிச்சேரி, அங்கிருந்து மயிலாடுதுறையிலிருந்து சிவகங்கை, அங்கிருந்து கிருஷ்ணகிரி வழியே பெங்களூரில் இருந்து தனி விமானம் மூலம் புதுடில்லி என்று இறுதி பட்டியல் தயாராகி அறிவிக்கப்பட்டது. பயணத்திட்ட விவரத்தை கண்டதுமே சிவராசன் யோசிக்க தொடங்கினார். திட்டமிட்டிருந்தபடி மயிலாடுதுறையில் ராஜுவை கொள்வது சிரமம். ஏனெனில் ராஜு மயிலாடுதுறைக்கு வருவது பகலில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனை இல்லாமல் காரியத்தை முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். முடிந்தாலுமே கூட தப்பிப்பது அதைவிட சிரமமாக இருக்கும். இரவு நேர கூட்டம்தான் சாதகம் என்று தீர்மானமாக தோன்றியது. எனவே வேறு வழியில்லை. 21ஆம் தேதி இரவு ஸ்ரீபெரும்புதூர் தான். இந்த முடிவுக்கு வந்ததுமே சின்னசாந்தனை அழைத்து ஸ்ரீபெரும்புதூரில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சாதகங்களை ஆராய சொல்லி உத்தரவிட்டார்.
மரகதம் சந்திரசேகரின் மகன் லலித் சந்திரசேகர் அப்போது சென்னையில் ஷெனாய் நகரில் வசித்து வந்தார். அவரது மனைவி ஒரு இலங்கை பிரஜை. எனவே அவர் மூலம் மரகதம் சந்திரசேகரை அணுகுவது எளிது என்று தெரிந்தது. அதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டு எதற்கும் இருக்கட்டும் என்று ஒரு மாற்று ஏற்பாட்டையும் யோசித்தார். 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு வரும்போது திட்டத்தை செயல்படுத்த முடியாது போகுமானால் மறுநாள் மாலை கிருஷ்ணகிரியில் வைத்து முடித்து விடலாம். ஒரு வசதி, அங்கே வாழப்பாடியும் இருப்பார். இருவரையும் சேர்த்தே தீர்த்து விடலாம் என்பதுதான் சிவராசனின் எண்ணம். ஏனெனில் வாழப்பாடியும் அப்போது விடுதலை புலிகளின் கொலைப்பட்டியலில் இருந்தார். இதற்கும் வழிகள் செய்தாக வேண்டும். வாழப்பாடி ராமமூர்த்தியின் செயலாளராக செயல்பட்டு கொண்டிருந்த காங்கிரஸ் பிரமுகர் கிள்ளிவளவன், அவரோடு அந்நாளில் தமிழகத்தில் இருந்த விடுதலை புலிகள் பலருக்கு நல்ல தொடர்பு இருந்தது. புலிகளுக்கு இருந்த தொடர்பை காட்டிலும் புலிகளின் சரணாலயமாக இருந்த சுபாஷ் சுந்தரத்துக்கு கிள்ளிவளவனை நன்றாக தெரியும். தேர்தல் பிரச்சாரத்திற்காக வாழ வைக்கும் கை என்றொரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கும் பணியையே காங்கிரஸ் கட்சி அப்போது சுபாஷ் சுந்தரத்திடம் ஒப்படைத்திருந்ததை சிவராசன் நினைவு கூர்ந்தார். அந்த தொடர்பை பயன்படுத்தி கிள்ளிவளவன் மூலம் ராஜீவ்காந்தியின் பயணத்திட்டத்தை, நடவடிக்கைகளை, திட்டங்களை முன்கூட்டியே அறிய முயற்சி செய்தார் சிவராசன். உதாரணமாக 17/5/91 அன்று பயணத்திட்டம் இறுதி செய்யப்பட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் அலுவலகத்துக்கு வந்ததும் வாழப்பாடி ராமமூர்த்தி ராஜீவ்காந்திக்கு ஒரு ஃபேக்ஸ் அனுப்புகிறார். நீங்கள் வருவது உறுதி என்றாலும் ஸ்ரீபெரும்புத்தூரில் தங்கும் திட்டம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். ராஜ்பவனில் தங்குங்கள் அல்லது மீனம்பாக்கம் விமான நிலையம் கெஸ்ட் ஹவுஸில் தங்கினாலும் சரி. ஸ்ரீபெரும்புத்தூர் அத்தனை பாதுகாப்பான இடமல்ல என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கும் விஷயம் சிவராசனுக்கு கிடைத்திருக்கிறது. வாழப்பாடியின் எச்சரிக்கை அர்த்தமில்லாததில்லை. ஸ்ரீபெரும்புத்தூரில் ராஜீவ் எங்கே தங்குவார்? மரகதம் சந்திரசேகர் ஒரு சேட்டு வீட்டில் ராஜீவ் தங்க ஏற்பாடு செய்திருந்தார். யாரோ ஒரு நபரின் வீடு. அவர் யார்? அவர் வீட்டில் ஏன் தங்க வேண்டும்? அந்த இடத்தில் பாதுகாப்பு எப்படி என்று எதையும் ராஜீவ் கேட்கவில்லை. ஆன்டியின் மீது அவருக்கு இருந்த அன்பு, நம்பிக்கை அப்படிப்பட்டது. இந்த விஷயம் சற்று வியப்பாக இருக்கலாம். ஆனால் ராஜீவ் குடும்பத்துக்கும் மரகதம் சந்திரசேகருக்கும் இடையே இருந்த நெருக்கத்தை நான் 1977ஆம் ஆண்டிலிருந்தே அறிவேன். பணியின் தொடக்க காலத்திலிருந்தே சிபிஐயில் பணியாற்றி வந்தவன் நான். அப்போது டெல்லியில் எனக்கு வேலை. சிபிஐயின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் உதவி இயக்குநராக BR லட்சுமணநாராயணன் IPS அவர்கள் இருந்த சமயம் அது. மத்தியில் ஜனதா அரசு வந்திருந்த புதிது. முந்தைய இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசின் ஊழல்கள், சஞ்சய் காந்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள் என்று அடுக்கடுக்காக வழக்குகள் போடப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருந்த சமயம். சம்மன் கொண்டு கொடுப்பதற்காகவும் வேறு ஏதேனும் சந்தேகம் கேட்க வேண்டியிருப்பேன் கேட்டு பெறுவதற்காகவும் அப்போது அடிக்கடி இந்திரா காந்தியின் வீட்டுக்கு நான் போக வேண்டியிருந்தது. இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, மேனகா காந்தி என்கிற அந்த குடும்ப உறுப்பினர்கள் தவிர வேறு நபர்கள் யாரும் அந்த வீட்டில் இருக்க மாட்டார்கள். கட்சிக்காரர்களோ வேறு யாருமே கூட வீட்டுக்கு வருவதில்லை. தபான் மாதிரி சீனியர் காங்கிரஸ்காரர்கள் வந்தால் கூட வாசல் பக்க அறையில் வெறுமன உட்கார்ந்திருக்க வேண்டியதுதான். ஆனால் மரகதம் சந்திரசேகர் மட்டும் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் இந்திரா காந்தியின் 12 வெலிங்டன் ரோடு வீட்டுக்கு வருவார். அனைவருடனும் சகஜமாக பழகுவார். வீடு முழுக்க அவரை ஆன்டி என்று கொண்டாடும். இந்திரா காந்தி எப்படிப்பட்ட மூடவுட்டில் இருந்தாலும் ஆன்டி வந்துவிட்டால் மட்டும் முகம் மாறிவிடும். அத்தனையும் மறந்து சிரித்து பேசுவார். கலகலப்பாகி விடுவார். கட்சி தொடர்புகளுக்கு அப்பால் தனிப்பட்ட முறையில் மரகதம் சந்திரசேகர் அந்த குடும்பத்துடன் இரண்டர கலந்தவர். அவருக்கு நேரு குடும்பத்துக்கு பிறகுதான் மற்ற யாருமே. அத்தனை அன்பு, விசுவாசம், பாசம். அப்படிப்பட்ட மரகதம் சந்திரசேகரை குறிவைப்பதுதான் தங்கள் திட்டம் வெற்றியடைய சரியான வழி என்று சிவராசன் தீர்மானித்தார். ஒருபுறம் லலித் சந்திரசேகரின் இலங்கை மனைவியை எப்படியாவது அணுகி மரகதம் சந்திரசேகருடன் அறிமுகம் செய்து கொள்ள வழி தேடி கொண்டிருந்த போதே, மறுபுறம் டேரியல் பீட்டர்ஸ் என்றொரு நபர் மூலம் லலித் சந்திரசேகரை நெருங்கவும் முயற்சி செய்தார்கள். இந்த டேரியல் பீட்டர்ஸ் மனைவி ஒரு மத்திய அரசு ஊழியர். திருமங்கலம் CPW குவார்ட் ஹவுஸில் குடியிருந்தார்கள். சின்னசாந்தனின் இடைவிடாத ஆராய்ச்சிகள் மூலம் டேரியல் பீட்டர்ஸுக்கும் லலித் சந்திரசேகருக்கும் இடையே உள்ள நட்பு தெரிய நேரே டேரியலை சந்தித்து மயக்கும் விதமாக பேசி லலித்தை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார்கள். ஐயா, நாங்கள் இலங்கை அகதிகள், EPRLF அனுதாபிகள். இந்தியாவில் எங்களுக்கு எல்லாமே ராஜீவ்காந்தி தான். அவர் இந்தியா தேர்தலில் கட்டாயம் வெற்றி பெற்று ஆட்சியமைக்க வேண்டும். எங்களால் முடிந்த சிறு தொகையை தமிழ்நாடு காங்கிரஸ் தேர்தலுக்கு நிதியாக தர விரும்புகிறோம் என்று சொன்னார்கள்.
லலித் சந்திரசேகர் அவர்களை பற்றி தம் தாயார் மரகதம் சந்திரசேகருக்கு எடுத்துச் சொல்லி சிவராசன் குழுவினரை ஸ்ரீபெரும்புதூருக்கு சென்று தன் தாயாரை சந்திக்கச் சொல்லி அனுப்பி வைத்தார். எதிர்பார்த்தது அதைத்தானே. எனவே சந்தோஷமாக புறப்பட்டு போனார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் மரகதம் சந்திரசேகர் வீட்டில் அவர்களுக்கு லதா பிரியகுமாரின் அறிமுகம் கிடைத்தது. அவர் ஆன்ட்டியின் மகள். அவர் மூலம் அவரது சிநேகிதி லதா கண்ணனிடம் தொடர்பு கிடைத்தது. மரகதம் சந்திரசேகரிடம் தேர்தல் நிதி என்று சொல்லி 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துவிட்டு லதாவிடம் பொதுக்கூட்டத்தில் ராஜீவுக்கு மாலை போட வாய்ப்பு கேட்டார்கள். லலித் சந்திரசேகர், நீங்கள் கூட்டத்துக்கு வாருங்கள், லதா கண்ணன் உங்களை தலைவர் அருகே அழைத்துச் செல்வார் என்று சொன்னார். 5 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்த இலங்கை அகதிகளின் இந்த சிறு விருப்பத்தை நிறைவேற்றினால் என்ன? ஆனால் அவரோ, மரகதம் சந்திரசேகரோ, லதா பிரியகுமாரோ அந்த கூட்டத்தில் இந்த வேலை செய்ய முடியாது. கட்சி ஊழியர்கள் என்ற வகையில், அவர்களுக்கு வேட்பாளர்கள் என்ற வகையில் மரகதம் சந்திரசேகருக்கும் ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கும், வேலைகள் இருக்கும். எனவே லதா பிரியகுமாரின் உதவியாளரான லதா கண்ணனிடம் இந்த பொறுப்பை அளித்துவிட்டு சிவராசனுக்கு விடை கொடுத்தார்கள். இது எத்தனை பெரிய ஆபத்தில் முடியப்போகிறது என்பது அப்போது மரகதம் சந்திரசேகருக்கு தெரியாது. ராஜீவ்காந்தியும் அவரது குடும்பத்தாரும் அவருக்கு தன்னுடைய குடும்பத்தினரை விட முக்கியமானவர்கள். ராஜீவ் படுகொலை என்பதை அவரால் கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது. அப்படியொரு நோக்கத்துடன் தான் தன்னிடம் வந்திருக்கிறார்கள் என்று தெரியுமானால் நடந்திருப்பதே வேறு. ஆனால் வேறு வழியில்லை. வந்தவர்களின் நோக்கம் அதுதான். தன்னை அறியாமல் அதற்கு வழி செய்து கொடுப்பவராக மரகதம் சந்திரசேகர் ஆகிப்போனதை வேறெப்படி சொல்ல முடியும்? விதி. அத்தியாயம் முற்று.